இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஒரு vlog தாங்க பார்க்க போறோம். இந்த vlog எப்படி இருக்கும்னா குக்கிங், க்ளீனிங் எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நான் நேற்று ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஈவினிங் இப்போ வரல வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ரொட்டைன் வீடியோ வேணும்னா ரொட்டைன் வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அன்றைக்கி ஈவினிங் எங்கள் அப்பா வந்து மசாலா பூரி வாங்கிட்டு வந்தார். அதை நாங்கள் ஈவினிங் சாப்பிட்டோம். இந்த ரசப்பூரினாவே எங்களுக்கு ஒரு ஞாபகம் வருதுன்னா, காலேஜ் எம்எஸ்சி படிக்கும்போது காலேஜ் டைமில் நாங்கள் ரசப்பூரி வாரத்தில் ஒரு 3 டைம்ஸாக சாப்பிட்ருவோம். அவ்வளோ பிடிக்கும். எங்கள் கேங்கும் அப்படி தான். உங்கள் யாருக்கெல்லாம் பானிபூரி பிடிக்குமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்றைக்கி ஈவினிங் வந்து சாதமும் முட்டை தொக்கை தான் செஞ்சேன். எப்போவுமே எல்லோரும் செய்கிற மாதிரி தான் முட்டை தொக்கை செஞ்சதுனால நான் எதுவும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நான் டெய்லி இந்த வேலை செய்கிறேன்னா நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. நான் சீக்கிரம் எழுந்தால் மட்டும்தான் இந்த வேலைலாம் செய்வேன். ஒரு வேளை நைட் அவன் சதி ஏதாவது பண்ணிட்டானா நிஜமாக கொஞ்சம் கூட எதுவுமே செய்யாமல் 10 மணி வரலும் தூங்கிட்டுருப்பேன். நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, அங்கே ஷெல்ஃபில் இருக்க பர்ஃப்யூம்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு அமேசானில் வந்த பாக்ஸே நான் கட் பண்ணிவிட்டு, இந்த பத்திரிக்கை வந்து இருந்தது கொஞ்சம் முன்னாடி மட்டும் டிசைனாக இருக்கட்டும்ன்ட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் மட்டும் செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டேங்க. அமேசானில் வந்த பாக்ஸ் இது வந்து பத்திரிக்கை வச்சு ஒட்டி இது பண்ணது தான். க்ளீன் பண்ணுறேன்ட்டு நான் பண்ணி வச்சுக்கிற வேலையை பார்த்தீங்களா, எல்லாத்தையும் கழிச்சு வச்சுருக்கேன். இதுதான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக அடிக்க வச்சுருக்கேன். இப்போ ஈவினிங் வந்து 5 o'clock ஆகுது. இப்போ தான் தலைக்கே நான் எண்ணெய் வைக்க போகிறேன். ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து காய்ச்சி தான் வைக்கிறது, ஏன்னா கோல்டு ஆகாமல் இருக்கணுன்ட்டு. இப்போ முடி கொட்டுறதுனால தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோன்னா ஒரு 2 ட்ராப்போ 3 ட்ராப்போ வந்து விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முடி கொட்டாது. அதில் ஊற்றிட்டு கேஸ் பற்ற வச்சுட்டு கொஞ்சம் இலை சூட்டில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ வந்து நான் சூடு பண்ணிக்கிறேன்.
இப்போ நல்லா சூடு பண்ணியாச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடாக இருக்குது, ஸோ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரூட்ஸில் தான் அப்ளை பண்ணணும், அதோடைய முடியோட வேரில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் அப்படியே படிப்படியாக போயிட்டு லாஸ்ட்டாக நுனிவெல்லாம் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் 2 மினிட்ஸ் அது தலையில் நல்லா ஊறணும். அப்புறம் தலை வாரிக்கலாம். அப்புறம் அப்பா வந்து ஈவினிங் வந்து வெஜ் பப்ஸு, போண்டா, சாதா பப்ஸு, கேக்லாம் வாங்கிட்டு வந்தார். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டோம். இன்னும் டீ தாங்க போட்டு குடிக்கல. டீ போட்டு குடித்தா இந்த vlog இதோடு முடியுது. பால் நல்லா கொதிச்சு டீ தூள் போட்டுக்கலாம். எனக்கு வந்து டீ வந்து ஸ்ட்ராங்காக போட தான் பிடிக்கும். உங்களுக்கு எத்தனை பேர் டீ பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.